நேயர்கள் அனைவருக்கும் கேஎஃப்எம் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். ஸோ அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ கலைஞர் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி வாரந்தோறும் புதன்கிழமை எல்லோரும் பார்த்து ரசிச்சுட்டு வரீங்க. ஸோ இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது கடந்த வருடம் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடி கலெக்ஷனை கொடுத்த சிறந்த மலையாள திரைப்படங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் பார்த்திங்கன்னா லோகா சாப்டர் 1. டொமினிக் அவருடைய அருணோட இயக்கத்தில் வெளிவந்த கல்யாணி பிரியதர்ஷன், நஸ்லின், சாண்டி மற்றும் பலர் நடித்த அந்த திரைப்படம் வந்து ஒரு மேஜிக் உமன் பற்றின ஒரு திரைப்படம். ஒரு சாதாரண பெண்மணி அவங்களுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களில் அவங்க வந்து அவங்கள அறியாமையே அவங்களுக்கான பவரை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் டிபெண்ட் பண்ணி எப்படி வந்து வில்லன்களெல்லாம் பழி வாங்கினாங்க அப்படிங்கிற சொல்கிற திரைப்படம் தான் லோகா சாப்டர் 1. ஸோ அந்த திரைப்படம் நல்ல கலெக்ஷனை கொடுத்த திரைப்படம், அதிக நாட்கள் ஓடின திரைப்படம், நிறைய பேரோட பாராட்டுகள் பெற்ற திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ஜோதிஷ் சங்கர் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்த பொன்மன் திரைப்படம். பேசில் ஜோசப், சஜின், லிஜோ மோல்ஜோஸ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் ஒரு நகை ஏஜெண்டாக இருக்கார் நம்மளுடைய பேசில் ஜோசப். அவர் வந்து கல்யாணத்துக்காக லிஜோ மோல்ஜோஸ்க்காக நகை கொடுக்குறாரு. ஸோ அவங்க அந்த நகையை திருப்பி தர மாட்டாங்க. அவங்க மறுபடியும் மாப்பிள்ளை வீட்டு கிளம்பி போயிடுறாங்க. அதை பின்தொடர்ந்து நடக்கக்கூடிய பல சம்பவங்கள் தான் இந்த படம் சொல்லும். ஸோ 2025 வெளிவந்த ஒரு சூப்பரான திரைப்படம் தான் பொன்மன் திரைப்படம். பார்த்துருந்தீங்கன்னா அதை பற்றின கமெண்ட்ஸ் கொடுங்க. அடுத்ததாக மனு ஸ்வராஜ் அவர்கள் எழுதிய படக்களம் திரைப்படம். சுவராஜ் வெஞ்சரமுடு, ஷர்ஃபுதீன், சந்தீப் பிரதீப் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு ஓஜோ போர்டு பிளேயிங், ஸோ அதை சுற்றி இருக்கிற ஒரு திரைப்படம் தான் இந்த படம். ஒரு காலேஜ், ஸோ அதோடைய அட்மாஸ்பியர், அங்கே நடக்கக்கூடிய பல சம்பவங்களை வந்து வித்தியாசமாக திடுக்கிடு மகையிட கொடுத்த ஒரு திரைப்படம் தான் படக்களம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த படத்தை சஜஸ்ட் பண்ணுறோம், பாருங்கள். அடுத்ததாக தருண் மூர்த்தி அவருடைய எழுதி இயக்குன மோகன்லால், சோபனா, பிரகாஷ் வர்மா முக்கியமான வேடத்தில் நடித்த தொடரும் திரைப்படம். ஸோ இந்த படத்தை மறக்க முடியாது. இதுதான் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு மூவி ரிவ்யூவாக இருந்துச்சு, தொடரும் திரைப்படம். அதுக்கப்புறம் இப்போ தொடர்ந்து மூவி ரிவ்யூஸ் நம்ம போட்டுட்டு வரோம். ஸோ அப்போது கொஞ்சம் வீடியோவாக பண்ணேன், இப்போ கொஞ்சம் வீடியோவாக பண்ண முடியாது சொன்னால் ஆடியோவாக நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ தொடரும் திரைப்படம் வந்து ஒரு அம்பாசிடர் காரு, அது மேலே அவர் மோகன்லால் வச்சுருக்கிற பிரியம். ஸோ அந்த காரு ஸ்டேஷன் போகுது. ஸ்டேஷனில் நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் அதுக்கப்புறம் அப்படியே மர்டர் மிஸ்ட்ரியாக மாறும், இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக மாறும். ஸோ அந்த படத்தை வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க இருந்தால் இன்னியுமே பார்க்கலாம். மோகன்லால் நடித்த ஒரு வித்தியாசமான திரைப்படம். திருஷ்யத்துக்கு அப்புறம் வந்து அவருக்கான ஒரு பெரிய ஒரு எஃபெக்டிவை கொடுத்த ஒரு திரைப்படம். கடந்த வருடம் வந்து பிரம்மாண்டமான வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம் சொல்லலாம் தொடரும். ஸோ இந்த படத்தை சஜஸ்ட் பண்ணுறோம். பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் கூட சொல்லுங்கள். அடுத்ததாக ஜித்து அஷ்ரஃப் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்த ஆஃபீஸர் ஆன் டியூட்டி. ஸோ குஞ்சா கபூமன், பிரியாமணி இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஜெகதீஷ் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துடைய கதை வந்து பார்த்திங்கன்னா, ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய குஞ்சாக போபனை சுற்றி நடக்கக்கூடிய பல இன்வெஸ்டிகேஷன் ப்ளஸ் க்ரைம் த்ரில்லர் தான் இந்த படம். வில்லனுங்க ஒரு 5 பேர் வருவாங்க. அவங்கள ஒரு டிபெண்ட் பண்ண ஒரு திரைப்படம். அவங்க ஒரு போதைப் பொருள் அடிக்ட் ஆகி பல வேலைகளை சம்பவம் செய்வாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கேட் அண்ட் மவுஸ் பிளேயிங் வந்து ஒரு யார் ஜெயிப்பா அப்படிங்கிறத ஒரு த்ரில்லிங்காக கொண்டு போன ஒரு திரைப்படம் தான் ஆஃபீஸர் ஆன் டியூட்டி. இந்த படத்தையும் சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ பார்க்காதவங்க எதுனா பாருங்கள், பார்த்தவங்க இந்த படத்தை பற்றின சஜஷன் சொல்லலாம். அடுத்ததாக காலித் ரஹ்மான் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்த ஆலப்புழா ஜிம்கானா. நஸ்லின், லுக்மான் அவரன், கணபதி புடுவால் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் முன்னாடி தன்னை இன்சல்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது அவருக்கு பாக்ஸிங் தெரியும். ஸோ அதே மாதிரி நம்மளும் கற்றுக்கணும் அப்படிங்கிறத, பாக்ஸிங் கற்றுக்கணும்னு சொல்கிறவங்க தான் ஆலப்புழா ஜிம்கானாங்கிற கிளப்பில் போய் சேருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த கிளப்பில் சேர்ந்து பாக்ஸர் ஆனாங்களா இல்லையா அப்படிங்கிறத நகைச்சுவை கலந்து, எமோஷன் கலந்து கொடுத்த திரைப்படம் தான் ஆலப்புழா ஜிம்கானா. கடந்த வருடம் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் தான், நிறைய பேரோட பாராட்டப்பட்ட ஒரு திரைப்படம். நஸ்லின் அவருடைய சிறப்பு நடிப்பு இந்த படத்தில் பாராட்டத்தக்கதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தையும் சஜஸ்ட் பண்ணுறோம். அடுத்ததாக ஜிதின் கே ஜோஸ் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்த களம் காவல் திரைப்படம். மம்முட்டி, விநாயகன் இந்த படத்தில் ஸ்பெஷல் ரோல் பண்ணியிருந்தாங்க. ஸோ மம்முட்டியை ஒரு வில்லனாக காட்டின திரைப்படம். பிரம்மயுகத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு நெகட்டிவ் ஒரு ஷேடான ஒரு ரோலு. ஸோ இந்த கேரக்டர் அவர் எப்படி எடுத்து பண்ணாங்கன்னு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அந்தளவுக்கு வந்து தன்னுடைய கேரக்டரை வந்து வித்தியாசமான ஒரு ரோலாக பண்ணது. அதே மாதிரி விநாயகத்துக்கு ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ், கரியர் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம், அந்தளவுக்கு கொடுத்தாங்க. ஒரு
விமன் மிஸ்ஸிங் கேஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு பின்னாடி யார், அது ஏன் நடக்குது அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேஷன் மூலமாக சொன்ன திரைப்படம் தான் களம் காவல். ஸோ இந்த படமும் நல்ல ஒரு வெற்றியை கொடுத்து நல்ல ஒரு கலெக்ஷனை கொடுத்தது. இப்போவும் இந்த படத்தை பற்றி பேசுகிறாங்க. ஸோ நீங்களும் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். அடுத்ததாக ஷாஹி கபீர் அவருடைய இயக்கத்தில் வந்த ரோந்து திரைப்படம். ஸோ அந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா திலீஷ் போத்தன், ரோஷன் மேத்யூ இவங்க நடிச்சிருப்பாங்க. இவங்களுடைய ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ஃபிலிம் சொல்லலாம், கரியர் பெஸ்ட்டு ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நைட்டு நடக்கக்கூடிய ஒரு ரோந்த், நைட்டு பேட்ரோலிங் போடுவாங்க இல்லைங்களா, அப்போது நடக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் தான் இந்த படம் சொல்லும். இந்த படத்தில் ஒரு நைட் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் பல ஜோனில் அந்த படம் வந்து அப்படியே ட்ராவல் ஆகும். ஸோ முடிச்சுட்டு வரும்போது இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் சீன் வரும். ஸோ அதுதான் வந்து வித்தியாசமாக அந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. ஸோ நீங்களும் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த படத்தை சஜஸ்ட் பண்ணுறோம், பாருங்கள். அடுத்ததாக பிருத்திவிராஜரோட இயக்கத்தில் வெளிவந்த எம்புரான் திரைப்படம். மோகன்லால், டொவினோ, மஞ்சு வாரியர் அப்படிங்கிறவங்க L1 நடித்தவங்க தான் L2 நடிச்சிருப்பாங்க. லூசிஃபர் 1, லூசிஃபர் 2, எம்புரான். கலெக்ஷன் ரீதியாக அந்த படம் வந்து பெரிய கலெக்ஷன் கொடுத்துச்சு. ஆனால் வந்து படம் கதையாக வந்து கோட்டை விட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு கலெக்ஷனுக்காக தான் இந்த படத்தை பற்றி பேசுகிறோம். மற்றபடி லூசிஃபர் 1 இருந்த அந்த த்ரில் எல்லாமே லூசிஃபர் 2 இல்லை. நிறைய இடத்துல சொதப்பல். ஸோ இந்த படமும் நாங்கள் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காத அப்படின்னா பாருங்கள். அடுத்ததாக ஸ்ரீராஜ் ஸ்ரீனிவாசன் அவருடைய எழுத்து இயக்கத்தில் வெளிவந்த பிராமின் கூடு ஷாப்பு. ஸோ ஷௌபின் ஷாக்கிர், பேசில் ஜோசப் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. ஒரு ஷாப்பில், அதாவது ஒயின் ஷாப் இருக்குல்ல, ஒயின் ஷாப்பில் நடக்கக்கூடிய ஒரு மர்டர், அதை சுற்றி நடக்கக்கூடிய பல சம்பவங்களை வந்து திடுக்கிடும் வித்தியாசமான ஒரு கதைக்கரில் சொன்ன திரைப்படம் தான் பிராமின் கூடு ஷாப்பு. இந்த படமும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதோடைய மியூசிக்கு, சஸ்பென்ஸு எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படத்தை பற்றின கமெண்ட் சொல்லலாம். பார்க்காதவங்க இந்த படத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு 10 படத்தை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அது போக மரணமாஸ், பாசுகா, ஹிருதயபூர்வம், தலவரா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்வமாயா, ரேகா சித்திரம், ஏகோ போன்ற திரைப்படங்களை சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த திரைப்படங்களும் நல்ல திரைப்படங்கள் தான். இந்த படங்கள் நீங்கள் பார்க்கலன்னா கூட இந்த படத்தில் நீங்கள் தேடி பார்க்கலாம். ஒரு ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கான ஒரு சில திரைப்படங்கள் இதெல்லாம் இதில் இருக்குது. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா அந்த கேமராவுடைய ஒர்க்கு, எடிட்டிங் இதெல்லாம் பார்த்து நீங்கள் வியந்து போகலாம். அந்தளவுக்கு வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போது நம்ம 2025 வெளிவந்த சிறந்த மலையாள திரைப்படங்களை பற்றி பேசியிருக்கோம். இது போக ஏதாவது திரைப்படங்கள் இருந்தால் நீங்களும் இந்த கமெண்ட் செக்ஷன் மூலம் பதிவு பண்ணுங்கள். அது மூலமாக யாராவது பார்க்குறதா இருந்தால் கூட அந்த படத்தை பார்க்கட்டும். ஸோ அது அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ மீண்டும் மற்றும் ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றியுடன் விடைபெறுகிறேன். வணக்கம்.